சாண்ட்ராவும் எப்படிங்க அப்படி சாண்ட்ரா பேசுறாங்க? சாண்ட்ரா எனக்கு என்ன பண்ணது விக்ரம்க்கு, கனிக்கெல்லாம் என்ன அவ்ளோ என்ன வன்மம்? அவங்களுக்கு வந்து புருஷன் பொண்டாட்டியா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அவங்க வந்திருக்காங்க. நீங்க இத வந்து மேக்கர்ஸ்ட்ட தான क्वेश्चन கேட்கணும். நீங்க எப்படி எக்ஸாக்ட்லி. இது சொல்லி வந்து நீங்க எப்படி எப்படி டிராக் இருக்குன்னா, பண்ணி வாட்டிக்கு வாட்டி வந்து அபி உங்க மைக்ல ஏதோ டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. இல்ல டிரைவிங்ல அவங்க டிராவல்ல இருக்காங்க. ஓ! டிரைவிங் இது வந்து இப்ப எப்படி இருக்குன்னா, வாட்டிக்கு வாட்டி வந்து வைல்ட் கார்ட்ஸ வந்து குத்தம் சொல்லுவாய்ங்க. அவங்க இப்ப வந்தவங்க, இப்ப வந்தவங்கன்னு. அவங்கள உள்ள வந்து அனுப்பிச்சதுக்கான டிசிஷன் வந்து பிக் பாஸ் டீம் எடுத்தது. இந்த டைம்ல தான் அனுப்ப போறோன்றது. அந்த மாதிரி இந்த வாட்டி அவங்க ஜோடியா வந்திருக்காங்கன்னா, அது பிக் பாஸ் டீம் எடுத்த டிசிஷன். அப்படின்னா பிக் பாஸையே குறை சொல்றியா? அவங்க புருஷன் பொண்டாட்டியா வந்ததுல உனக்கு என்ன அவங்க அவ்வளோ வந்து வயித்தெரிச்சல்னு இல்ல கேட்கிறேன். குறை சொல்றது மட்டும் இல்ல. அவங்க வந்து ஒரு அக்லியா சொல்றாங்க. இவங்களோட ஹஸ்பண்ட், இவங்களோட வைஃப் ஆ. பிக் பாஸ் கூடவே இருக்காங்க எதுக்கு எப்பவுமே. இந்த மாரி ஒரு எப்பவுமே கூட நாமினேஷன்? இருக்காங்க அப்படின்றதே உன்கிட்ட கனின்றது ஒண்ணு இல்லவே இல்ல. நீ பேசுறது பூரா வந்து ரொம்ப பிட்டரா தான் இருக்கு. உனக்கு என்ன அப்புறம் என்ன எக்ஸாக்ட்லி. நான் ஸ்வீட்டா இருக்கேன், நனியா இருக்கேன் அப்படின்னு நான் இது என்னோட ஒப்பீனியன். சும்மா அன்பு கேங்கு கனின்ட்டு சொம்பு தூக்கிட்டு வந்து இங்க டிஎல்ல வந்து இது பண்றது, இந்த இது ஸ்பேஸ பிராண்ட் பண்றதுலாம் வேணாம். அவங்க பண்றதுல ஒரு நியாயம் கூட இல்ல. எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? சீரியஸ்லி எனக்கு புரியவே இல்ல. இவங்கலாம் என்ன பார்க்குறாங்க? என்ன இவங்களுக்கு மட்டும் ஏதாவது வித்தியாசமா தெரியுதா? நமக்கு தான் பிரச்சனையே. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எனக்கு. இல்ல இவ்வளவு தூரம் இது பண்றாங்களே, ஏன் அன்னைக்கு நிக்க வச்சு விஜய் சேதுபதி கேட்டார்ல, அப்ப சொல்ல வேண்டியதானே, இவங்க 2 பேர் இருக்கிறது பிடிக்கல சார், என்ன சார் இது பண்றீங்க, கண்டஸ்டன்ட் எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கிட்ட டைரக்டா கேட்க எக்ஸாக்ட்லி. வேண்டியதானே? அங்கலாம் நொட்ட மாட்டாங்க. வேண்டியதானே? இல்ல கனிக்கிட்ட காம்படிட்டர் யாருன்னு கேட்டதுக்கு விக்கல்ஸ் விக்ரம் சொல்றாங்க. நீ ஓப்பனா சொல்ல வேண்டியதானே பார்வதி இல்லாட்டி திவ்யா சாண்ட்ரான்னு. இதுலயே தெரியுது டோட்டல் ஃபேக்குன்னு. அது எப்படி நீ ஒரே குரூப்ல இருந்துட்டு நீ அவங்கள காம்படிட்டர் சொல்லுவ? இல்ல அவங்க வந்து அவங்கள காம்படிஷனா பாக்கல சர்வைவர். அவங்கள வந்து அவங்களுக்கு கீழ பாக்குறாங்க. ஏன்னா இவங்க மதர் சுப்பீரியர். புரியுதா? அது மாதிரி அதுக்கு ஈக்குவலா அவங்க பாக்குறது வந்து விக்ரம். ஏன்னா விக்ரம் வந்து அந்த டீமை வந்து எதுக்குறதும் அவங்கள வந்து புள்ளி பண்றது மாக் பண்றதெல்லாம் வந்து எனேபிள் பண்றதுக்காக விக்ரம் தான் என்னோட காம்படேட்டர். விக்ரம் மாதிரி ஒரு பெஸ்ட் பர்சன் அங்க பார்க்கவே முடியாது. அவர் ஒரு விஷயத்த அணுகிறது. இன்னைக்கு நீங்க அந்த நாமினேஷனே பாருங்க, விக்ரம், கனி, அமித் எல்லாமே ஒரே மாதிரிதான் நாமினேட் பண்ணிருப்பாங்க. மத்தவங்களாவது ஒருத்தர் பேரை சொல்லியிருப்பாங்க. சரி அது எனக்கு பிரச்சனை இல்லை. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபா விளையாடுறது பிரச்சனைன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து அதை ரீசனா வைக்கிறது என்னால அக்செப்ட் பண்ண முடியல. அவங்க சொல்றதுல வேலிடே இருந்தா அதாவது கூட இந்த ஃபார்மேட்டுக்கு இது வேலிட் இல்ல. அவங்க அப்படிதான் அனுப்புவாங்க. அவங்க யார வேணா அனுப்புவாங்க. நெக்ஸ்ட் சீசன்ல அண்ணன் தங்கச்சி அனுப்புவாங்க. இந்த சீசன்லயே அனுப்பியிருக்காங்களே சபரியும் அதானே. ரம்யாவையும். அது எப்படி நீங்க தப்பு அக்கா, சொல்லுவீங்க? தம்பி, அண்ணன், தங்க இதெல்லாம் எங்க போச்சு? சரி, பாத்தீங்களா? அமித் பார்கவும், சபரியும் போட்ட ஓட்டு எவ்வளோ கேவலமான ஓட்டுன்னு. இல்ல வன்முறை இவங்க என்ன ரொம்ப ஓவரா போறானுங்க. இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க. பார்வதி எல்லாருமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு பண்றாங்க. இந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு 2 ஓட்டு வந்திருக்கு. இப்ப நீங்க இவங்களுக்கு போட்டு போடுங்க. பயங்கர டிஸ்கஷன். அது நாமினேஷன் நடந்துட்டு இருக்கும்போதே இந்த மாதிரி கேவலமா பண்ணி இந்த நாமினேஷன் இப்படி போன ஓப்பன் நாமினேஷன்ற பேர்ல கேவலமா பண்றானுங்க இன்னைக்கு. இல்லைங்க ஆல்மோஸ்ட் எல்லாரும் விக்னேஷ், நாமினேஷன்ல நீங்க போட்டாங்கல்ல. அதை நோட் பண்ணீங்க விக்னேஷ். ஆனா வந்து ஓப்பன் நாமினேஷனா இருந்தாலும் வந்து 4வது ஓட்டு வந்து நான் 3 ஓட்டு 4 ஓட்டு வந்து பிரதன்ஸ் அண்டாய்க்கு போட்டு வேஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்களா? ஈஸியா வந்து கமருதினியும் காணவனியத்தையும் கொண்டு வந்திருக்கலாம் Exactly. நாமினேஷன்ல. இவ்வளவு வடிகட்டின முட்டாளாவா இருப்பானுங்க இவனுங்கெல்லாம். அதாவது இப்படி என்ன எடுத்துக்கலாம். யாரோ ஓட்டு போடுறாங்க. வினோத் வந்து எப்பா டேய் அதனால அவங்க பேசவே கேக்குதா இப்போ? இப்ப கேக்குது. இப்பதான் கேக்குது. எவ்வளவு நேரம் நம்ம அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன் எப்பா. நீங்க பாட்டுக்கு போய் தமிழ்நாட்டின் நடிப்பு அரகன் மாதிரி தனியா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? சரி, சபரி காம்படிட்டர் யாரு? ரம்யா ஜோவா? ஆமா அவங்க தங்கச்சி தான். இப்ப தெரியுதா எதுக்கு வச்சிருக்காங்கன்னு ரம்யா ஜோவ? செக்யூரிட்டி பிச்சைக்காரனே. ரம்யா ஜோவ எலிமினேட் பண்ணாம எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுதா? புரிஞ்சிருச்சு. காலையில சொன்னதுதான் கரெக்ட். அண்ணனுக்கு கேஷ் பாக்ஸ், தங்கச்சிக்கு கப்பு. அது மாதிரி இன்னொன்னு செம்ம காமெடி. இவன் வந்து காம்படிட்டர் காணாமத்தி யாரும் சொன்னாப்ல, அது வரவே இல்ல. லைவ்லயும் வரல, 1 ஹவர்லயும் வரல. அவ்வளவு கேவலமா ஒண்ணு சொல்லிருப்பாருன்னு நினைக்கிறேன். கட் பண்ணிட்டாங்க. அவர் சொல்லிருப்பாரு ஓகே, என்னோட காம்படிட்டர் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு சொல்லிருப்பாரு. அவர் வெளில எம்மா போயிட்டாரு. ஜாக்லின், கேட்டீங்கன்னா கொஞ்சம் கேளுங்க இன்னைக்கு எபிசோட. அது கூட சொல்ல தெரியல. டைட்டில் வினரா
ஐடியால இது கன்னியோட பிஹேவியர் இன்னைக்கு கொஞ்சம் மாறின மாதிரி இருக்கு. எனக்கு மட்டும் தான் அப்படி தெரியுதா? கொஞ்சம் அந்த ஆட்டிடியூட்ல அவங்க கொஞ்சம் லைட்டா ஷேர் மாறின. பண்ணாங்க. காலையில பிக் பாஸ் கூப்பிட்டு பேசியிருப்பாரு கன்ஃபெஷன் ரூம்ல. ஸோ அதனால வந்து ஓகே நம்ம இனிமே இறங்கி ஆடு கபிலா, இது நம்ம காலம் அப்படின்ற மாதிரி இறங்கியிருப்பாங்க. கனிக்கு வந்து பல மாட்டம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து கொடுத்துருக்காங்க. இவங்க ஓப்பனா நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இவங்களை வந்து எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி ஒரு சில சர்டன் திங்ஸ் வந்து நடந்துச்சு. அதெல்லாம் விட்டுட்டாங்கல்ல. விட்டுட்டாங்க போது இத வச்சு நீ பேஸ் பண்ணி ஒரு அவங்க மேல ஒரு குறை வச்சு நீ ஒரு நாமினேஷனோ இல்ல இதுவோ பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா கீப் ஆன் ரிப்பீட்டிங் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த அளவுக்கு இருக்கிற ஆக்சுவல் ரீசனை சொல்லல. ஆனா விக்ரம்லாம் இன்னைக்கு வந்து டேய் யாருமே இப்படி அழுக மாட்டாங்கடா, இப்படி அழுகுறடா நீ அப்படின்ற மாதிரி விக்ரம்லாம் அழுதுகிட்டு இருக்கான் 1 ஹவர்லயே வந்தது. இது ரொம்ப அன்பேர், இது ரொம்ப அன்பேர். நான்லாம் அந்த பாட்டை கேட்டு என் ஒய்ஃபை நினைச்சு எப்படி ஃபீல் பண்ணேன். இவர் ஒய்ஃப் கூட ஜாலியா இருக்காருங்க அப்படின்னு. இவங்க மட்டும் எப்படிங்க உள்ள இருக்கலாம் அப்படின்னு. பேசாம பிக் பாஸ்ல நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொருக்கும் தனித்தனியா ரூம் கட்டி கொடுத்துட சொல்லுங்கக்கா. என்னக்கா அப்படிக்கா இது வேறயா? ஃபேமிலியோட போய் தங்கட்டும் எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியோட கேக்குறானுங்க. இல்ல இதுல வந்து நான் விக்ரம் பண்ண நாமினேஷனும் சரி, கனி பண்ண நாமினேஷனும் சரி, ஆண்ட்ரா அண்ட் பிரஜின் வீட்டுக்குள்ள இருக்கிறது எவ்வளவு ஒரு பெரிய இரிட்டேஷன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதுல என்னன்னா அவங்களுக்கு வந்து பார்வை விட அவங்களோட இரிட்டேஷன் வந்து இவங்க மேல ஓவர் டேக் பண்ணி இருக்குன்னா பாருங்களேன். ஃபோக்கஸ் லைட்டை கொஞ்சம் இந்த பக்கம் திருப்பி இருக்காங்க இப்ப. அப்படி கிடையாது. எனக்கு என்ன டவுட்னா, இப்ப இந்த வீக்கெண்ட்ல சால்வ் ஆன இஷ்யூவை வச்சு ஏன் நாமினேட் பண்றாங்க? அதுல எனக்கு ரொம்ப இரிட்டேட்டா இருக்குது. ஆல்ரெடி சால்வ் ஆன இஷ்யூ அதையே கொண்டு வந்து ஒரு ரீசனா சொல்லி நாமினேட் பண்றதா காமெடியா இருக்கு. இதெல்லாம் விடுங்க, டிசைனா எல்லாரும் உட்காந்து அப்படி இப்படி நாமினேட் பண்ணாங்க, அது பரவாயில்ல. வினோத் இன்னைக்கு உட்கார்ந்து இருந்த பொசிஷனை பாத்தீங்களா நாமினேஷனுக்கு? இதுல வேற பார்வதி எழுதிட்டு இருந்தாரு, காமெடியா இருந்தது. வினோத்துக்கெல்லாம் யாரோ ஹெவி. ஒருத்தங்க ரொம்ப அப்சர்டா ரீசன் சொன்னாங்க நாமினேஷன்ல. யாருன்னு எனக்கு மறந்து போச்சு. யாருதான் எனக்கு மறந்து போச்சு. ஏதோ நான் யோசிச்சு வச்சிருந்தேன் பார்க்கும்போது, பட் மறந்து போச்சு. ஏய் சாம் எஃப்ஜே சொன்னாராம் கானா வினோத்தோட காம்படிட்டர். இது வரலையே 1 ஹவர்ல வரலையே. லைவ்லயுமே நான் பார்க்கல. லைவ்ல இங்க 1 ஹவர்ல சரி ஃபாஸ்டா பார்த்துட்டு லைவ்க்கு வரலான்னு பார்த்தா அதுக்குள்ள இங்க முடிஞ்சிச்சு. கீழே கமெண்ட்ல பண்ணி கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது அவ்வளவு பெரிய கண்டென்ட்ல கீழே போட்டுருங்க, அவ்வளவுதான். எஃப்ஜே காம்படிட் பார்வதியும் எஃப்ஜே தான் காம்படிட் இருந்தாங்க. இல்ல எனக்கு வந்து என்ன ஒரு பயங்கர ஒரு சிரிப்புடா, இந்த விக்ரம், சுபிக்ஷாலாம் வந்து ஏதோ ப்ரோ கேமர்ஸ் மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, அனலைஸ் பண்றாங்களாம். பார்வதியால வந்து வாட்டர்மேலன் வந்து வெளில போயிட்டானாம். ஓட்ஸால வாட்டர்மேலன் ஃபர்ஸ்ட் வெளியவே போகல. கரெக்டா? வெளிய போனதா அவங்க கனி நொக்காதான் போயிருப்பா. உங்களால தான் அவன் போயிருப்பா. இல்ல நீங்க ஓட்ஸால உட்காந்து போல அந்த ஸ்பேஸோட கும்பல் ரெக்கமெண்ட் பண்ணாங்க, அதனாலதான் போனாங்களாமா. என்னது? அதெல்லாம் அவங்க வந்து செல்ஃப் டப்பா அடிச்சுக்கிறது அப்படிலாம் கிடையாது. இப்படி ஒரு யாருங்க அது? அதிர்ச்சியான தகவல் கொடுத்து வன்ம பூனைய வாயடைக்க வச்சுட்டீங்களே. எனக்கு புரியலங்க. நான் எந்த ஸ்பேஸ், என்ன மேட்ரு? இத வேற அது திருப்பி ஒரு சொல்லணுமா? பெரிய அது மேட்டர். அது ஒண்ணும் இல்ல தேவையில்லாத பேப்பர் கீழே போட்டு போயிடுங்க. ஹாய் அபி, ஹாய் சாம்பல், ஹாய் ஹரி. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? ஹாய் விக்னேஷ். ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கும். மண்டாசா சென்னை. இம்பாஸ் ப்ரோ அழக்கணும். பார்த்தா இன்னைக்கு எபிசோடு இன்னைக்கு ட்வீட்டே இல்ல போல அவர்கிட்ட இருந்து. ஒரே பிஸி. அவரும் ரொம்ப பிஸியா இருக்காரு. ரொம்ப ப்ரெஷர் இருக்கு ப்ராஜெக்ட்ல. ஓ ஓகே. நான் ஆக்சுவலா இன்னைக்கு ரொம்ப 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 பிஸி. ஆக்சுவலா 1 hour எபிசோட் தான் பார்த்தேன். மெசேஜ் அனுப்பிச்சாங்க, நாமினேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க லைவ் அப்படின்னாங்க. எங்க பார்க்க முடியுது? அதெல்லாம் பார்க்கவே முடியல.
இல்ல இங்க லைவ்ல எங்க பார்த்தாலும் நம்ம கன்ஃபியூஸ் ஆயிருக்கோம். ஏன்னா இது வந்து என்னமோ ஃப்ரீ நாமினேஷன்ற மாதிரி எங்கேயோ இருக்கிற இடம். எங்கேயோ வேற மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் மாதிரி இருந்தது ஆக்சுவலா. நீங்க ஒன்னாவது எபிசோட் அதெல்லாம் அங்கங்க உட்காந்துந்தாங்க, அப்படியே கேட்டாங்க. அது என்ன பார்வதிக்கு மட்டும் 2 மினிட்ஸ்ல சொல்ல போறாங்க, வந்து பாருங்கன்ற மாதிரி சொன்னாங்க. என்ன விஷயம் தெரியலையே. எல்லாத்துக்கிட்டையும் பார்வதியை கோத்து விடுறாரு. அடி போடுங்க பார்வதி சொல்றேன். எனக்கு அப்பதான் போட்டி சிறப்பா எனக்கு இந்த இருக்கும். நாமினேஷன் நாங்க ப்ராசஸே ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது ஆக்சுவலா. ரம்யா ஜோ சூப்பரா பண்ணாங்க. நான் எதுக்கு சொல்லணும், நான் எதுக்கு சொல்லணும் உங்ககிட்ட அப்படின்னாங்க. போய் வெளில போய் நல்லா பாரு அப்படின்னாங்க. ஆமா, வெள்ளைக்கு பாரு அப்படின்னாங்க. ஆக்சுவலா இது மலையாளத்துல வந்திருக்காமே, குரூப்ல சொன்னாங்க யாரு. மலையாளத்துல இது மாதிரி பண்ணாங்களாம். இப்போ இது மாதிரி இங்க தமிழ்லயும் பண்றாங்க அப்படின்னு சொல்லி ப்ரோ சொன்னாங்க. டைம் வந்து கால்ல இருந்து ரொம்ப மொக்கையா போயிட்டு இருந்துச்சு. they need ஓ, to அப்படியா? spend some time. இந்த ஓகே, நாமினேஷன் படி பார்த்தா இங்கிட்ட அங்கிட்ட ஓடுவாங்க, நிறைய கச்சகச்சன்னு இருக்கும், ஸ்பேஸ் டைம் ஸ்பெண்ட் ஆகும். அதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க. சரியா, there is no point to doing this. ஒண்ணுமே பண்ணல கால்ல இருந்து. இந்த தடவை நாமினேஷன் 3 டிஸ்கஸ் hours பண்ணலாம் போல டீம் இருக்கு. பிடிக்கிறான். அப்படியா? 3 hours டீம் பிடிச்சாங்க. ஓ மை 3 காட், ஹவர்ஸ்க்கு 3 ஹவர்ஸ்க்கு மேலேயே போச்சு ப்ரோ. ஓ மை காட், ஓ மை காட், ஓ மை காட். தூங்க வச்சுட்டா எல்லாரையும் எச்சு. தன்னிச்சையா முடிவு எடுக்கணும், தன்னிச்சையா முடிவு தரவரு ஒரு மண்ணும் இல்ல. அவனை வந்து விட்டு வைக்க கூடாதுங்க. என் தலைவி இறங்கி செய்யணுங்க அவனை. 1 hour எபிசோட்ல காமிக்கவே இல்ல, டீம் பிரிச்சது கூட இல்ல. ஆமா காமிக்கல. இல்ல படத்தை போட்டு அவங்க வெயிட் பண்ணுமா அப்படின்ட்டு விட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆக்சுவலா. 3 hours போச்சா? அப்பா, டூ மச்சுங்க. சாண்ட்ரா வேற இருந்தாங்க. சாண்ட்ரா, அப்புறம் யாரு, வினோத். அவங்க தான் கிச்சன்ல பார்த்தேன் நான். கிச்சன்ல வந்து சாண்ட்ரா, கமருதீன், ஓகே. வினோத், அப்புறம் வினோத் இல்ல, சபரி அண்ட் பிரஜன்னா. பிரஜன் இல்ல, பிரஜன் நாமினேட் பண்ணவங்க கூட ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சொல்லி நாமினேட் பண்றாங்க. அது தெரியாதா ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்திருக்காங்கன்னு தெரியாதா? எதுக்கு அப்படி சொல்லி நாமினேட் பண்றாங்க? வேற பாஸ், வேற காரணம் இல்ல பாஸ், இதான் இருக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இந்த வாட்டி கிளவரா வந்து 2 ஓட்டு வாங்கினா நாமினேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கிளவரா 13 பேர் நாமினேஷன் வந்தது பெரிய விஷயம் ஆக்சுவலா. தட் வாஸ் அ வெரி குட் மூவ் பை தி ஹவுஸ்மேட்ஸ். இப்பயாவது தெரிஞ்சுது. அதனால வந்து இட்ஸ் அ குட் மூவ் ஆக்சுவலி. அப்போ கூட பார்வதிக்கு 3 ஓட்டு நினைக்கிறேன். பார்வதிக்கு 3 ஓட்டு, பிரஜின் சாண்ட்ராக்கு 4 ஓட்டு. 4 ஓட்டு. ரைட். கடைசியில வந்து மாஸ் மொமெண்ட் காட்டினா தெரியுமா விக்கல்ஸ், அது வந்து 4வது ஓட்டு பிரஜின் சாண்ட்ராக்கு. ஓகே. ஆக்சுவலா அவர் தான் மாஸ்டர் மைண்ட். காலையில இருந்து இன்டைரக்டா எல்லாத்தையும் பிரஜின் சாண்ட்ராவை ஓட்டு பண்றதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தாரு. அழுது வேற ஓட்டு கேட்டு இருந்தாரு, எல்லாரும் போட்டுருங்க அப்படின்ற மாதிரி. இது தப்பு சொல்ல முடியாது. இப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபா வந்திருக்காங்கன்னா தே வில் ஹாவ் a little bit of comfort to speak together, to comfort together. அது ஒன்றும் நம்ம வெளில இருந்து பாக்குறவங்க வந்து அத வேற மாதிரி தான் பாக்குறோம். உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ஸ் வந்து வேற மாதிரி பாக்குறாங்க. ஐ டோன்ட் நோ இது எப்படி அவங்க அணுகுறாங்கன்னு சொல்லிட்டு. they know they are கனி நாமினேட் பண்ணதுலாம் வன்மத்தின் உச்சம். கனி வன்மம் மேக்ஸ் பயங்கர ப்ரோமேக்ஸ்ல இருக்காங்க. சாண்ட்ரா நீங்க பாத்தீங்களா கனிய காம்படிஷன் ஒரு ஆளே இல்ல அப்படின்ட்டு. இந்த தடவை என்னமோ தெரியல, யாரையுமே வந்து இவங்க வின்னர் மெட்டீரியல், இவங்க வந்து நல்லா ஆடுறாங்கன்னு சொல்லவே முடியல. ஏன்னே தெரியல. ரம்யா ஜோ, வாட் ஆர் யூ டாக்கிங்? நான் திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் ப்ரோ. உங்க வீடியோ பார்த்தேன் ப்ரோ, நல்லா இருந்துச்சு ப்ரோ. சபரி செலக்ஷன் பாத்தீங்களா இல்லையா? நீங்க என் தலைவர் செலக்ஷன் பாத்தீங்களா இல்லையா? பார்த்தேன். சபரி காம்படிட்டர் இஸ் ரம்யா ஜோ, அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? உங்க வீடியோ பார்த்த ரசிகன் நல்லா இருந்தது ஆக்சுவலா. நல்லா கலாய்ச்சி இல்ல ரசிகன், நீங்க சொல்றீங்கல்ல இப்போ வந்து அவருக்கு காம்படிஷன் வந்து ரம்யா அப்படின்னு, அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா வந்து இப்போ விக்ரம் யார சொன்னாரு,
கானாவ சொன்னாரு. கானா யார சொன்னாரு? எஃப்ஜே சொன்னாரு. 3 பேருமே ஒரே மாரி மாக்கிங், புல்லிங் இதுலலாம் எக்ஸ்பெர்டீஸா இருக்கவங்க. அதே மாரி சபரி ஏன் ரம்யாவ சொன்னாரு? ஏன்னா நடிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் இல்ல. அதனால நடிப்பு அரக்கிக்கு போயிட்டாரு அவரு. சோ கரெக்ட்டா தான் இல்லங்க. சொல்லியிருக்காரு. see everyone picks their own competition. It is not the title winner competition. உங்களுக்கு புரியுதா? அங்க கொஸ்டின் வந்து அததான் who do நானும் you think is சொல்றேன். your competition? not for the அதான் title. சொல்றேன். உனக்கு யாருன்ற அததான் போது ரம்யா பண்ற வேலை தான் சபரி பண்றேன்னு சொல்லி அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. இத அதுதான் வந்து சபரி சொல்றேன். ஃபேன்ஸ் பார்த்து புரிஞ்சுக்கிட்டா சரி. சபரி நடிப்பு இது லைவ்ல அரக்கன் முடிஞ்சுச்சா? இந்த நடந்துட்டு இது லைவ்ல முடிஞ்சுச்சா? ரசிகன் சபரி முடிஞ்சிச்சு வந்து முடிஞ்சிச்சு. நடிப்பு அரக்கனை சொல்லியிருக்க வேண்டியது இல்லாதனால ஓகே. நடிப்பு அரக்கிக்கு போயிட்டாரு. ம். சொல்லுங்க. நடிப்பு அரக்கன் வெளில வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரா? பொளந்திருக்காரு. ஆமா சூப்பரா அடிச்சிருக்காரு. எக்ஸிட் ஜாக்லின் இன்டர்வியூ எடுத்துருக்காங்க. எக்ஸிட் இன்டர்வியூலே அடிச்சிருக்காருங்க சூப்பரா. வேற இன்டர்வியூ விடுங்க. ஜாக் இன்டர்வியூ தான் வந்துச்சு. ஓகே. ரைட் ஓகே ரைட் ஓகே. ரைட் ரைட். பாலாஜி ஹேண்ட் ரைஸ் பாலாஜி, பண்ணிருக்காரு. ஹாய் பாலாஜி, எப்படி தருண் இருக்கீங்க? சத்ரேகா. நல்லா இருக்கு ஹரி, எப்படி இருக்கீங்க? சூப்பர். நல்லா இருக்கும் பாலாஜி. நான் நிம்மதியா இருக்கேன் பாலாஜி. இந்தியாவில் இல்ல, யூஏல இருக்கிறதுனால லைவ் பார்க்காதே இல்லை சுத்தமா. இப்பதான் 1 hour எபிசோட் பார்த்து முடிச்சேன். ஓகே, நான் வந்து ஆக்சுவலா இன்னைக்கு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 12 o'clock லைவ் போனேன். எஃப்ஜி அப்பதான் பேச ஆரம்பிச்சான். எனக்கு கண்டினியூஸா கால்ஸ் இருந்தது, ஒரு 3-4 கால். அது முடிச்சுட்டு வந்து பார்த்தா அப்பவும் பேசிட்டு இருக்கான். என்னடா இது இப்பதான் சொன்னாங்க பரவாயில்ல 3 கடன் hours பேசினாங்க 3 hours bro. அப்படியே. 3 hours பேசினார் தலைவர். இல்ல கண்டினியூஸா வேற சரி லெவல். முடிப்பான்னு பார்த்தா இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, இன்னும் ஒரு பாயிண்ட் இருக்கு, பேசிட்டே இருந்தான். சரி ஓகே, கடந்து வந்த டாஸ்க்கே பரவாயில்ல போல இருக்கு அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். இந்த ஓகே டாய்லெட் கிளீனிங் யார் பாப்போம் போட்டாங்க? எப்படி. டாய்லெட் கிளீனிங்க்கு வந்து அமித், கானா விக்ரம், வினோத். கானா வினோத். கானா வினோத். விக்கல்ஸ் கானா வினோத். ஆமா. சூப்பர். See, எனக்கு எனக்கு திடீர்னு வந்து சில பேர் வந்து இந்த கனி 2.0 வந்து ஃபயரு அப்படின்னு சொல்ற பாயிண்டே எனக்கு புரியல. நேத்தி வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து பேசினது வந்து சாண்ட்ராவால பதில் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. சாண்ட்ரா இன்னைக்கு ஒரு பாயிண்ட் வந்து வேலிடா ஒண்ணு வச்சாங்க இந்த டாஸ்க் முன்னாடி. ஏன் வந்து கனி வந்து விஜேஎஸ் முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசல, என்ன கேள்வி கேட்டுக்க வேண்டியதானே அப்படின்னு, விச் சீம்ஸ் டு பி a valid பாயிண்ட். ஏன்னா நம்ம எபிசோட்ல பாக்குறது வந்து ஒரு 15-20 மினிட்ஸ் தான் பாக்குறோம். ஆனா ஷூட்ல வந்து இந்த இஷ்யூ வந்து டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க. அட்லீஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் போயிருக்கும். அப்ப ஏன் வந்து கனி வந்து சாண்ட்ரா வந்து அவங்களுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, அவங்க எதுவும் சொல்லல அப்படின்ற பாயிண்டை எடுத்து வைக்கல அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. அண்ட் அதை வேலிடா தான் கேட்டாங்க. அண்ட் அகைன் சி, இவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் அபி ஒய்ஃப்னு சொல்லி மியூட்ல நீங்களா? அபி ரசிகன். அவங்க வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லி பார்த்து அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி. பட் ஆனா ஒட்டு மொத்தமா அபத்தமா வந்து எல்லாருமே வந்து அதே பாயிண்ட். ஏன்னா விக்கல் சொன்ன பாயிண்ட்டும் சரி, கனி சொன்ன பாயிண்ட்டும் சரி வேற வேற கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே, இது வந்து இப்போ வந்து பார்வதி, சாண்ட்ரா இவங்கெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்றாங்கன்றது ஓப்பனா தெரியுதுன்னா அவங்க பண்றதும் டிஸ்கஷன் தான். ஏன்னா அது நீங்க நாமினேஷன்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், ரீசன்ஸ் வந்து கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கு. இது நமக்கு வெளியில தெரியுது, அவங்க வந்து அந்த கோட் வேர்ட் யூஸ் பண்ணி பண்றாங்க, அவ்வளவுதான் விஷயமே தவிர. இப்போ அப்படி சொன்னாங்களே, காலையில இருந்து விக்கல்ஸ் வந்து எல்லாரையும் இது பண்ணிட்டு அதுதான் பண்றாரு. அதுவும் வந்து ஒரு விதமான நாமினேஷன் இன்ஃபுளுன்ஸ் தான். ஸோ இது கொஸ்டின் பண்ணாங்கன்னா 2 பேரையும் தான் கொஸ்டின் பண்ணணும். ஏன்னா 2 பேருமே அந்த குரூப் அப்படிதான், 2 குரூப்புமே அப்படிதான் வந்து நாமினேட் பண்றாங்க. அண்ட் எனக்கு தெரியல, திடீர்னு வந்து நீங்க ட்விட்டர்ல கூட பாத்தீங்கன்னா கனிக்கு வந்து ஒரு மாதிரி இந்த வீக்கெண்டுக்கு அப்புறம் ஒரு சப்போர்ட் வந்து கெயின் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா அந்த ஐடிஸ் எல்லாமே வந்து எந்த நேம்ஸ் ஒரிஜினல் நேம்ஸோ இல்ல வந்து ஒரு மீனிங்ஃபுல் ஐடியிலயோ இல்லாம மறுபடியும் வந்து கனிக்கு வந்து ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போகும் என்னன்றதெல்லாம் தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கனியோட கேம் டே பை டே இட் இஸ் கோயிங் டவுன். வெயிட் அண்ட் see. ரெண்டாவது இந்த 2 குரூப்புமே டிஸ்கஸ் பண்ணி தான் பண்றாங்க. ஆனா அந்த ஒரு குரூப் வந்து வன்மத்துல ஒரே ஆளை தான் போட்டு குத்துறாங்களே தவிர்த்து இன்னொரு குரூப் வந்து ஸ்பிளிட் பண்ணி போடுறாங்க. 2 ஓட்டுன்னா 2 ஓட்டு மத்தவங்களையும் இழுக்கிறாங்க இல்லையா பாலாஜி? அவங்க யார் மேலயும் ஆமா ஆமா ஸ்பெசிபிக்கா டார்கெட் பண்ணி எல்லாம் போடல. இவங்க ஃபுல்லா டார்கெட் கேம் விளையாடுறாங்க. அவங்க டார்கெட் பண்ணல, எல்லாரும் வரட்டும் நாமினேஷனுக்கு அப்படின்ற மாதிரி
கொண்டு போறாங்க, விச் இஸ் See, and ஃபேர். நமக்கு இந்த இந்த சீசனுக்கு வந்து என்ன ரூல்ஸ்ன்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ இந்த டிஸ்கஷன்ல திவ்யாவுமே இன்வால்வ் ஆறாங்க, சாண்ட்ரா இருக்காங்க, பார்வதி இருக்காங்க, நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்படின்னா இவங்கெல்லாம் பிக் பாஸ் சீசன்ஸ் பார்த்துட்டு வந்திருக்காங்க. இவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் நாமினேஷனை பத்தி பேசக்கூடாது. அப்படி அந்த லிவிங் ஏரியாலையும் உட்கார்ந்து இதை பத்தி பேசுறாங்கன்னா அப்ப இந்த வாட்டி ரூல்ஸ் வேற இருக்கா என்னன்றது வந்து எனக்கு தெரியல. அதுதான் நம்ம என்னன்றது வந்து போஸ்டோ இல்ல வீடியோ கிளாரிஃபை பண்ணாதான். ஏன்னா இவங்க டிஸ்கஸ் பண்றது அட்லீஸ்ட் தப்புனாவது வந்து பிக் பாஸ் வந்து ஹைலைட் பண்ணிருக்கணும். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி சீசன்லாம் பார்த்திருக்கோம், நாமினேஷனை பத்தி டிஸ்கஸ் பண்ணாங்கன்னா பிக் பாஸே வார்ன் பண்ணிருக்காரு. ஆனா இது வரைக்கும் அதை வார்ன் பண்ணல. ப்ரோ போன அப்படின்னா வாட்டி இது வந்து ஓப்பன் ரூல்ஸ்ல நாமினேஷன்ல இவங்க பண்ண சொதப்பலுக்கு மேபி தே ஜஸ்ட் செட் லைக் ஓகே ஃபைன் டிஸ்கஸ் ஆது பண்ணி ஒழுங்கா போடுங்கடான்ற மாதிரி சொல்லிட்டாரா என்ன? தெரியல, அதுதான் தெரியல. ரூல்ஸ் என்ன இருக்கு என்னன்றது. அவங்களுக்கு தெரியாதா ரூல்ஸ் வந்து அப்படி இருந்ததுன்னா பண்ணக்கூடாது அப்படின்ற பாயிண்ட் தெரியாதா? அது ரூல் புக்லயே இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் டே இவங்க வரும்போது அங்க ஒரு ரூல் புக்ஸ் இருக்கும்ல, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணக்கூடாதுன்னா அந்த ரூல் புக்ல அது கண்டிப்பா இருந்திருக்கும். தெரியல, நான் எனக்கும் ஹரி சொன்ன மாதிரி ஒருவேளை டிஸ்கஸ் பண்ணலாமோ இந்த வருஷம் இந்த டைம் வந்து அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து சீசன் 7ல டிஸ்கஸ் பண்ணலாம்னு இருந்துச்சு, பாதிக்கு மேல தான் தே செட் லைக் யூ ஷுட் நாட் டிஸ்கஸ் எனிமோர். ஸோ அதனால கூட மேபி இந்த வாட்டி வந்து அதை மாத்திருப்பாங்க, பாதிக்கு மேல யூ கேன் டிஸ்கஸ் மாதிரி தான். அதுக்கு முன்னாடி இவ்வளவு நடந்தது இல்லையே. தே வில் டிஸ்கஸ் இட் இன் சட்டில் வே. இப்போ வந்து நடு ஹாலில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, இன்னொன்னு பாருங்க, கனிக்கு வர அந்த சப்போர்ட் பாருங்க. எனக்கு வந்து இது வந்து ஐ ஃபவுண்ட் இட் வெரி ஸ்ட்ரேஞ்ச். வர ஐடிஸ் எதுவும் வந்து வெளியில வந்து பேசுற ஐடிஸ் மாதிரி இல்ல. நாட் அ மீனிங்ஃபுல் ஐடி நேம்ஸ் ஆர் நாட் ஈவன் த நேம்ஸ் தேர். தப்புன்னு வந்து ஒரு 2 நாளா வந்து ஜம்ப் ஆகி அந்த ஐடிஸ்ல இருந்து கனிக்கு வந்து பயங்கரமா சப்போர்ட் ஜென்ரேட் ஆகுது. இது சண்டேல இருந்தாங்க வந்துச்சு. You can see even if you post, right, you can see that reaction immediately. And it's mostly வந்து அவங்கள கேளுங்க இவங்கள கேளுங்க. டூட் யாரை கேட்கணும் எங்களுக்கு தெரியும். அந்த ஸ்பாட்ல கனியை கேட்கணும்னா அதுக்கு பதில் சொல்றேன்னா சொல்லுங்க. இவங்க கேட்கலாம் எங்களுக்கு தெரியும், நாங்க அடுத்து கேட்போம். அடுத்த போஸ்ட்ல எல்லாத்தையும் ஒரே போஸ்ட்ல உட்காந்து கேட்டு இருக்க முடியாது. அந்த போஸ்ட்ல யாரை கேட்கணுமோ அதுக்கு பதில் சொல்லுங்க சொல்லி போட்டு ரிப்ளை பண்றது இருக்கீங்களா? so much toxicity. ஏங்க நிஜமாங்க ஏதாச்சும் பண்ணி அதோட ரிஃப்ளெக்ஷனுக்கு இங்க சப்போர்ட் வருது அப்படின்னா ஐ கேன் ரிலேட் டு இட். there's been nothing. வீக்கெண்ட்ல பண்றது பூரா பேஷிங் தான். அந்த பேஷிங்க்கு எதுக்குடா சப்போர்ட் வருங்கிற மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஃபுல்லா அடிச்சிருக்காங்க, பயசு சொல்லியிருக்காங்க. அண்ட் பீப்புள் ஆர் கம்மிங் அண்ட் சேயிங் லைக் சப்போர்ட் பண்றோம், வாங்க கனி இஸ் த நெக்ஸ்ட் காட் அப்படி சொல்லி வர்றாங்க. என்ன சொல்ல முடியும்? இன்னுமே வந்து கனி அண்ட் விக்ரம் வந்து குரூப்பா தான் விளையாடுறாங்க. இது ஃபார்ம் ஆயிடுச்சு. லிட்டரலா வந்து வீக்கெண்ட் விஜய் சேதுபதி இவங்கெல்லாம் ஒரு குரூப்னு சொல்லிட்டாருங்க. இந்த வார்த்தையே அவர் சொல்லிட்டாரு, இவங்கெல்லாம் ஒரு குரூப் அப்படின்னு. நிக்க வச்சு கனி விக்கல்ஸ நிக்க வச்சு சொல்லிட்டு போயிட்டாரு. சுபிக்ஷா சோ சாடுங்க. சொந்தமா தாட்ஸே இன்னுமே வரமாட்டேங்குது. விக்கல்ஸ் பேசுற பேச்சு கேட்டுட்டு இருக்கு. அங்க போயிட்டு தான் உட்காந்து அவருக்கு சொல்ற ரீசனே அப்படியே சிபி பண்ணுது. அது பிளேயர் ஆஃப் தி சீசன் சுபிக்ஷா. நான் கூட சரி ஏதோ கொண்டு வருவாங்கன்னு பார்த்தேன். மைட் பி ஸ்கெட்ச் ஃபார் சுபிக்ஷா திஸ் வீக். சுபிக்ஷா தனியா முதல்ல எடுத்து விடுங்க. இந்த வாரமே போக வேண்டியது, இதுக்கு இவ்வளவு வச்சிருக்காங்க எக்ஸ்ட்ரா வரையும். இன்னைக்கு வேற லெவல்ல ஏதோ நடக்குது, வெயிட் பண்ணுங்க பாப்போம். பாலாஜி சொன்னது உண்மைதான். அதுக்கு முன்னாடி அந்த இந்த ஒரு இது போட்டிருக்கிறதுக்கு பிரகாரம் பார்த்தா எந்தெந்த வாரம்லாம் அவங்க அடி வாங்குறாங்களோ அந்தந்த வாரம்லாம் ஒரு ஒரு சோசியல் மீடியால ஒரு வகையான பூஸ்ட் அப் மாதிரி ஒன்று இந்த
இந்த இது போடுவோம்ல, ரீசார்ஜ் போடுவோம்ல, அந்த மாரி ஏதோ ரீசார்ஜ் போடுற மாரி டாப் அப் ரீசார்ஜ் போடுற மாரி இருக்கு சோஷியல் மீடியால. எக்ஸாக்ட்லி. நானுமே அத உணர்றேன். ம். இப்போ அன்அஃபிஷியல்ல டாப் 5ல இருக்காங்கல்ல, அவங்க தான் டாப் 5 இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி கிடையாது. அப்படி அன்அஃபிஷியல் நம்ப கிடையாது. முடியாதுங்க. இப்படி சர்வைவர் ஹண்ட்ரட் பண்ணுறாங்க அப்புறம் பாருங்க. ஓகே. இந்த நடுசென்ற டீம் ப்ரொமோஷனுக்கு வந்தாங்களே, அவங்க என்னன்னா 4 மாசமா பேஸ்கெட் பால் விளையாடுன்னு சொன்னாங்க. அது எப்படி ஒரு ஷூட் கூட போடாம எல்லாத்தையும் வந்துட்டு இவங்களே போட்டாங்க. சரி, நீ அவங்கள ஜெயிக்க வைக்கிறது முடிவாயிருச்சு. அட்லீஸ்ட் ஒரு 6-4 கொண்டு வந்திருக்கலாம். ஸோ அது ஓப்பனா தெரியுது. அது அது 2வது இந்த இத பத்தி பேசிட்டு இருந்தீங்களா, நாமினேஷன் இது. இப்போ ரம்யா, அமித், சுபிக்ஷா, ரம்யா, கெமி, இவங்க 4 பேருக்குமே இந்த அடுத்த 2, 3 நாள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாருக்கு அதிக ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடைக்குது, பாசிட்டிவ் இம்பேக்ட் கிடைக்குதோ அவங்க சேவ் ஆயிருவாங்க. இல்ல ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கம்மியா இருக்கு, ஒரு நெகட்டிவா ஆகுதுன்னா அவங்க அந்த 4 பேர்ல எவிட் ஆவாங்க. ஸோ இவங்க 4 பேருக்குமே அடுத்த ஒரு 3 நாள் ரொம்ப குரூஷியல்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ப்ரோ, கண்டிப்பா. ஹரி ப்ரோ, என்ன டாஸ்க் இந்த விட்டுருங்க. வாரம்? அது வந்து ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் தான் இப்போ வாய்ப்பு இருக்கு. யாரு வாய்ப்பு இருக்கு? உங்க கேட்கல. மைக் உள்ள போகுது. கேட்கல. ஏதாவது ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் போக வாய்ப்பு இருக்குன்னு. நானும் அதான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. லாஸ்ட் 3 வீக்ஸ் பூரா மேல் கண்டஸ்டன் தான் எடுத்திருக்காங்க. ஸோ பேலன்ஸ் அட்லீஸ்ட் ஒன்னாவது இவங்க எடுத்தான் ஆகணும். அண்ட் கீப் டார்ஜிங் ரம்யா எவ்ரி டைம். இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு. டபுளா? கனி அண்ட் ரம்யா, இல்லைன்னா கிமி கனின்னு போட்டுருவாங்களோ? கெமிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. கெமி அண்ட் ஓட்டே காணமே அங்க. என்ன பாஸ்கெட் பால்ல இன்னைக்கு வந்து பயங்கரமா இதாக ஓடினாங்க, ஒண்ணுமே வரலையே. அதுல கெமி பேசியிருப்பாங்க, அதுவே கட் பண்ணிட்டாரு. அதான் I don't think they are giving anything. பேஸ்கெட் பால் அரோராவே ஷூட் போட்டாங்க. ஏங்க நீங்க வேற. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் எபிசோடுங்க, ஒண்ணுமே இல்ல. நாமினேஷன் தவிர பயங்கரமா ஹைப் ஏறும்னாங்க. வெரி வெரி பேட் ஆக்சுவலி. வீக்லி டாஸ்க் என்னங்க? தெரியலையேமா. ஸ்கூல் டாஸ்க் கொடுத்துருவாங்களோ பசங்கன்ட்டு. என்னங்க அதெல்லாமா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு பிக் பாஸே ஏதோ சொன்னாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா எனக்கு பிடிச்ச டாஸ்க்னு ஏதோ. என்ன இன்ட்ரெஸ்டிங் இது? ஏதோ சொன்னாருல இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே. சொன்னாரு. லைவ்ல சொன்னாரு. இந்த யாரு சொன்னா? பிக் பாஸ் 1 hour எபிசோட்ல தானே சொன்னாரு. நான் என்ன எப்படி நினைச்சேன்னா, இந்த பிடிச்ச டாஸ்க்ன்றது வந்து இப்போ ஈவினிங் டாஸ்க் பண்ணாங்கல்ல, அதுதான் கொளுத்து போடுறதால. அதுதான் சொல்றேன்னு நினைச்சேன். வீக்லி டாஸ்க் அனௌன்ஸ் பண்ணல. இது சாமி எனக்கு என்ன தெரியுமா தெரியுது, மேபி வந்து ஆல்மாராட்டோட டாஸ்க் கொடுத்தா சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? வன்பத்த கக்குங்கடா நீ. இப்போ வந்து கொடுத்துருக்கதுங்கன்னா உங்க யூ ஆர் கிவன் லைக், இப்போ எடுத்திருக்க டாஸ்க் என்னன்னா, உங்க காம்படிஷன் யாருன்னு நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு வந்து யாரு ஆளே இல்லைன்னு நினைக்கிறீங்க அதையும் சொல்லுங்க சொல்லியிருக்காங்க. இப்போ இதை வச்சு they can actually form up an ஆல்மாராட்டம் for each person. Either your competition or your who you don't think is worth it anything. So ஒரு கோட் டாஸ்க் ஆகுமா? ஆல்மாராட்டம்ங்க இது. this is literally script for ஆல்மாராட்டம். நீ கேட்டது இது, யோசிச்சு பாருங்க. they are asking for your competition, they are asking for who you think is not in your paper at all, list of people that you care about at all அப்படின்ற போது this is basic script for ஆல்மாராட்டம் தான். இப்படி ஒரு பண்ணி தான் வந்து அதுக்கப்புறம் தான் அந்த ஆல்மாராட்டம் உள்ள கொண்டு வருவாங்க. நேத்தி சபரி அழுதுல இன்னைக்கு பாத்தீங்களா? ஓட்டே வரல, 2 ஓட்டு தான் வந்தது. அது அவங்க 2 ஓட்டு தாங்க போடணும்னு இருக்காங்க. they wanted to just put 2 votes, they are splitting votes. இல்ல அவங்க கேங்கா, அதான் அவங்க கேங்கா இருந்தாலும் சரி, 2 ஓட்டு வந்ததுன்னா வேஸ்ட் பண்ண தேவையில்ல நம்மளோட ஓட்டை, மாத்தி குத்தலாம். இவங்க சுத்தமா டோட்டல் ஏற்கனவே வந்துட்டா கூட சரி, நான் போறதான் செய்வேன். இதுதான் பியூர் வன்மம். அவங்க என்னன்னா அவங்க என்ன பாத்துட்டாங்கன்னா, அவங்க லிஸ்ட்ல இருந்தது வந்து சபரி, சுபிக்ஷா எல்லாருமே வச்சிருந்தாங்க. சுபிக்ஷா என்ன ஆயிருச்சுன்னா, அந்த மிடில் கெமி வந்து சுபிக்ஷாவுக்கு போட்டுருச்சு. அதே மாதிரி வேற யாரோ இன்னொருத்தவங்க இருங்க, லிஸ்ட் வச்சிருந்தேன், ஆர்டர் படி வச்சிருந்தேன், 1 மினிட் இருங்க.
இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாக்கு வந்து எஃப்ஜே போட்டான். ஃபர்ஸ்ட் போட்டான் எஃப்ஜே போட்டான். அப்புறம் தேர்ட் வந்து கெமியும் சுபிக்ஷாக்கு போட்டாங்க. ஸோ தீஸ் கைஸ் நோ ஒன் வாண்டட் டு புக் ஃபார் சுபிக்ஷா. சுபிக்ஷா 2 வந்துருச்சு. ஸோ தே ஸ்கிப்ட் சுபிக்ஷா. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து அரோராவும் சபரிக்கு போட்டாங்க. அப்புறம் வியானாவும் சபரிக்கு போட்டாங்க. ஸோ அகெயின் அக்கார்டிங் டு தி குரூப்ஸ் வந்து அரோரா வியானா இஸ் நாட் பார்ட் ஆஃப் போத் குரூப்ஸ்ன்ற போது இவங்க போட்டாங்கன்ற போது தேர் லைக் ஓகே ஃபைன், இதான் சான்ஸ், மிச்சம் எல்லாத்தையும் உள்ள இருக்கு. சபரி நம்ம போட்டு முடிச்சாச்சு, நம்ம போடவே தேவையில்ல, அவங்களே போட்டுக்கிட்டாங்க. இவனுக்கும் சுபிக்ஷாக்கும் அவங்களே போட்டுக்கிட்டாங்க. ஸோ நம்ம போட தேவையில்ல. ஸோ எவ்ரி ஒன் எல்ஸ் பிரிங் இட் அப் அப்படின்ற மாதிரி போயிட்டாங்க. ஏன்னா நேற்று டிஸ்கஸ் பண்ணபடி சபரி அண்ட் சுபிக்ஷா வேற ஆன் தியர் லிஸ்ட். நேற்று நைட் டிஸ்கஷன்ஸ் படி இங்க எதுவும் பண்ணோடனே நடுவில் மாறும்போது டக்கு டக்குன்னு வந்து பேசி மாத்தி மாத்தி போட்டாங்க. டக்குன்னு எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. அண்ட் they did bring everyone. ப்ரோ இதுல யாரு 2 பேர் செம்ம சேஃபா கேம் விளையாடாங்க தெரியுங்களா? 2 டீம்லயுமே அப்படியே பயாஸ்டா சூப்பரா போயிடுறாங்க. என் தலைவன் கமருதீனும் வினோத்தும் தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே செம்ம. பாத்தீங்கன்னா கமருதீன் is actually playing the game with this team. ஓட்டிங்லயும் இந்த டீமோட போட்டுட்டு is safe from that team also is somehow. So வந்து கமருதீன் is the one who's actually playing. Ghana is the one who's not playing anywhere. 2 சைடுமே இல்லை. இஷ்டத்துக்கு அவனோட வன்மத்தை மட்டும் போட்ட ஓட்டு திவ்யா வியானா சேம் திங். நான் இது வந்து ஃப்ரைடே சொன்னேன், அந்த கேப்டன்சி டாஸ்க் முடியும் போது சொன்னேன், திவ்யா வியானா தான் சொல்ல போறாங்க அடுத்த வருஷம் டாஸ்க்கு, கண்டிப்பா தான் சொல்ல போறாங்க. பிகாஸ் தட் இஸ் வெரி ஈஸிலி ப்ரெடிக்டபிள். அவருக்கு வன்மா யார் மேல இருக்கோ அவர் மூலம் போட்டுருவாரு, அவ்வளவுதான். ஸோ ஹிம் அண்ட் கமருதீன் ஆக்சுவலி பிளேயிங் த கேம். கரெக்டா 2 பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணிட்டு, அரோராவையும் பேலன்ஸ் பண்ணிட்டு, பார்வையும் பேலன்ஸ் பண்ணிட்டு, ஓட்டிங் எடுத்துக்கிட்டு, ஒரு ஓட்டு இல்லைங்க, நாட் அ சிங்கிள் ஓட் ஹி காட். விக்கல் வாஸ் டம். விக்கல்லாம் போட்டுருக்கலாங்க ஓட்டு. ஒன்னு கமருதீன்னு ஒன்னு கானாவனர்னு போட்டிருந்தாங்கன்னா முடிஞ்சிருச்சு. அடுத்தல வந்து பார்வையே வந்து போட்டு விட்டுருக்கோம் கமருதீன் உள்ள. இல்ல கமருதீன் ஆல்ரெடி கன்னி போட்டாங்க. கன்னி மட்டும் தான் கமருதீனுக்கு ஒரு ஓட்டு போட்டாங்க. அதே மாதிரி வினோத்துக்கு ஒரு ஓட்டு போட்டாங்க. கனி புட் ஃபார் பிரஜன் சாண்ட்ரா. கனி பிரஜன் சாண்ட்ரா, கமருதீன் கிடையாது. கனி பிரஜன் சாண்ட்ரா, விக்கல் பிரஜன் சாண்ட்ரா, அமித் பிரஜன் சாண்ட்ரா. நீங்க சொல்றது அந்த டாஸ்க்லங்க யார காம்படிஷனா பாக்குறீங்க? யாரு ஓகே கரெக்ட். தட் இஸ் நாட் நீடட். நாமினேஷன் கேட்டிருக்கேன். அந்த டாஸ்க் ஓகே, தட் இஸ் ஃபார் நதிங். சொல்றேன்ல, இப்ப ஒண்ணுமே இல்ல. இப்ப கனியை தூக்கி சாண்ட்ராவா வந்து நீங்க ஆள் மாறாட்டம் பண்ணுங்க, சாண்ட்ராவை தூக்கி நீங்க வந்து கனியா ஆள் மாறாட்டம் பண்ணுங்கன்னா எப்படி இருக்கும்? தட்ஸ் வாட் இஸ் கோனா ஹேப்பன் நினைக்கிறேன் எனக்கு இந்த வாரம். தே ஆர் புட்டிங் தட். அதனால தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இதை வந்து திவாகரை கொடுத்துன்னு வச்சுக்கோ, திவாகர் இருக்கும்போது இந்த டாஸ்க் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, திவாகரை யாரு கொடுத்தாலும் சூப்பரா பண்ணிடுவாங்க. I'm thinking ஆள் மாறாட்டம். ஹரி ப்ரோ இருக்கீங்களா? ஹரி காணவில்லை. சரி ஓகே, அடுத்து லைனா பேசிடுவோம் ஒரு ரவுண்டு. தருண் பிரகாஷ் ஷேர் பண்ணிடுங்க. தருண் பேசிட்டாரா? தருண் ப்ரோ பேசிட்டீங்களா? ஓகே நான் பான்ஸ் அப்புறம் நடுவுல பேசிறேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணி. ஓகே பிரகாஷ் பேசுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. அதான் அவர் சொன்ன மாதிரி இந்த டைம் வந்து மேபி ஆல் மாராட்டம் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பிகாஸ் அந்த எப்படி வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்கன்றது தெரியும். இப்போ அவங்களோட கேரக்டர் வந்து கிளியராகவே வந்து இப்போ கனியை பற்றி சாண்ட்ரா பண்ண சொன்னாங்கன்னா சாண்ட்ரா செம்மையாக அடிச்சு தூக்கிடுவாங்க. ஆனால் சாண்ட்ரா பண்ணுறது வந்து கனியால் பண்ண முடியுமா தெரியாது. ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸில் கூட வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி கழுவி ஊற்றிட்டு அவங்கள வெளியே அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஓட்டிங்கில். ஸோ பாசிபிலிட்டி ஆர் தேர். அட் த சேம் டைம் இப்போது ஆனால் இதில் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் பார்த்தா அமித் தான் வந்து ரொம்ப கீழே இருக்க மாதிரி இருக்கு. எப்படி இன்னும் ரம்யா வந்து எஸ்கேப் ஆகுறாங்கன்னே தெரியல. ஒன்றுமே பண்ணலை, வெறும் சாப்பிட்றது, ஆனால் ஒன்றா மயக்கம் போட்டு விடுறது, இதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்கள வச்சுக்கிட்டு எப்படி இன்னமும் இந்த ஷோ வந்து ரன் பண்ணலான்னு நினைக்கிறாங்கன்னே தெரியலையே. ஏன்னா எந்த ஒரு இன்புட்டுமே இல்லை. லைக் இவங்க அரோரா சொல்லுவாங்க, சொன்னாங்களே இன்புட், இவங்க வியனா வந்து சொல்லுவாங்க இன்புட் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி. ரம்யா எதுவுமே கொடுக்கவே இல்லை, கிளியராக தான் சொன்னாங்க. பட் ஸ்டில் அன்அஃபிஷியல் ஓட்டிங்லேயே வந்து மேலே இருக்காங்க. மேபி அஃபிஷியலில் எப்படி இருக்குமோ தெரியல. அட் த சேம் டைம் இன்னைக்கு 1 hour எபிசோடும் சரி, அதுக்கப்புறம் நான் இதுவும் ப்ளஸ்ஸும் பார்த்தேன், அதுலேயும் எதுவுமே வந்து ஒன்றுமே கண்டென்ட்டே இல்லாத மாதிரி தான் இருக்குது. வெறும் இவங்க டிஸ்கஷன் பண்ணது மட்டும்தான் வந்து ஹைலைட் பண்ணி போட்டிருக்காங்க. மேபி இது வந்து ஒரு
அகைன் வந்து ஒரு ரோஸ் ஸ்டேஷன் மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் வீக்கெண்டில். ஏங்க உங்களுக்கு எத்தனை தடவைங்க சொல்கிறதுன்னு சொல்லிட்டு விஜேஎஸ் அவரோட பாணியில் வந்து பேசுவார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்ற மாதிரி அது ஒரு ரோஸ் ஸ்டேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்போ மேபி தெரியுமா ப்ரோ நாளைக்கு பண்ணுவாங்க? வேற என்ன கண்டென்ட்டுமே இல்லை அப்படின்ற ஒரு டயத்தில் வந்து இதை வந்து கண்டென்ட்டாக கொண்டு வந்து பண்ணுவாங்க. அது வரைக்கும் they won't touch this. இல்லை அதுதான் இன்னைக்கே ஸ்டார்டிங்லேயே எதுவுமே கண்டென்ட்டே இல்லையே ப்ரோ. அதுதான் பார்த்தீங்களா இன்னைக்கு மோஸ்ட்லி இது வந்து ஒன்றும் அவங்க பண்ண முடியாது bro. டிஸ்கஷன்ஸ் மட்டுமே தான் இன்னைக்கு ஃபுல்லாக இருந்தது, வேற எதுவுமே இல்லை அந்த எபிசோட். ஸோ பாசிபிளி அது கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த வீக்கெண்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்தால் நல்லதாக இருக்கும். ஆல் மாறாட்டம். லெட்ஸ் see. தேங்க்யூ ப்ரோ. வேற எதுவுமே இல்லை ப்ரோ இன்னைக்கு பேசுறதுக்கு. சாரி ப்ரோ. ஓகே ஓகே. இல்லை நான் அதுவும் போஸ்ட்டாக தான் போட்டேன். பேசுறது இன்னைக்கு வந்து எனக்கு கண்டென்ட் நீங்கள் ஒன்றுமே தரல, நம்மளா கண்டென்ட்டை கிரியேட் பண்ணாதான் உண்டு இன்னைக்கு அப்படின்னு தான் போட்டிருந்தேன். அதுதான் ஃபேக்ட். அசின் ப்ரோ இன்னைக்கு எந்த காமெடியுமே காணோம் டோட்டலாவே. காமெடியா? என்னைக்கு தான் இருந்திருக்கு காமெடி? இல்ல இன்னைக்கு சுத்தமா நம்ம ஸ்டார் ஹியூமர்லாம் பயங்கரமா நம்ம சொன்னாங்க. தர்பீஸ் இல்லையில அப்புறம் எப்படி காமெடி வரும்? முதல் நாளே தெரிஞ்சிச்சு பாத்தீங்களா? ஒண்ணு அவர் யாருன்னா இது பண்ணிருப்பாரு, இல்ல அவரை யாருன்னா வச்சு ஓட்டுவாங்க. அதனால இங்க யாரையுமே எதுவும் டச் பண்ண முடியாது. முதல் நாளே தெரிஞ்சிச்சு. பயங்கர போரு. தெரிஞ்சிடும் ஒரு வாரத்தில் என்னன்னு தெரிஞ்சிடும். இது வந்து சரியா எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் டு எக்ஸ்போஸ் எவ்ரி ஒன் தான். அவர் இல்லைன்ன போது இவங்க என்ன கண்டென்ட் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சு. பிக் பாஸ் உள்ள வந்து 2 மணி நேரம் கண்டென்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அவர் உட்காந்து அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காரு. பாக்குறேன், பாவமா இருந்துச்சு அவர் நிலைமையை பார்த்தா. எல்லாருக்கும் பேர் சுட்டு விழா வைக்கிறாங்க. எனக்கு இந்த பேர் வைங்க, எனக்கு இந்த பேர் வைங்கன்னு. அதுதான் கொஞ்சம் இது என்னங்க சோ பேட் ஆக்சுவலி. தேவையில்லாத உள்ளது. சைல்டிஷா பிஹேவ் பண்றாங்க. ஒண்ணு பண்ண இந்த மாதிரி பண்றாங்க, இல்லைன்னா வந்து ரொம்ப சிவியரா ஒரு மாதிரி எப்படின்னா கிளம்சியா பண்றாங்க. இவங்களுக்கு இதுதான் பண்ண தெரியுமா, இல்ல இவங்களுக்கு டேலண்ட் எக்ஸ்போஸ் பண்ணுங்க சொல்லிட்டு விஜய் சேதுபதி சொல்லிட்டே இருக்காரு. எல்லாருமே ஆக்டர்ஸ் தான். இவர் வந்து 1300 ஏதோ பாட்டு பாட சொல்லியிருக்காரு. அதை வந்து வினோத் வந்து பண்ணவே மாட்டாரு. அதை விட்டுட்டு ஏதோ ஒன்று ஏடா கூடமா பண்ணிட்டு ஜஸ்ட் இவங்களோட டேலண்ட்ஸ் வந்து நம்ம மேபி நமக்கு கொஞ்சம் அதுவாச்சும் கொஞ்சம் என்டர்டெய்னிங்கா பண்ணலாம். எல்லாம் ஐடியாலாம் போடுறான் வச்சு. பட் இன்னைக்கு இது வரைக்கும் எதுவும் பண்ணவே இல்லை. இனிமேலாச்சும் எதனா பண்ணுவாங்களான்னு தெரியல. இன்னைக்கு பேசுறதுக்கு நேரம் போயிடுச்சுங்க. அவன் என்னென்னமோ சொன்னான். சரியா பேசி முடிக்கிறதுக்கே அவன் நேரத்தை முடிச்சிட்டான். எவ்வளவு நேரம்டா பேச வேண்ட மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம். அசிங்கன் ஒண்ணுமே போடல 1 hour எபிசோட்ல அவன் பேசினத. எவ்வளவு வெளியே வந்து பார்த்தாலும் உனக்கு எப்படி இருக்கும்? 1.5 மணி நேரத்துக்கு மேல பேசினா ப்ரோ. லைவ் இவ்வளவு பேச 3 மணி நேரம் பேசியிருக்கான் ப்ரோ மொத்தத்துக்கு அந்த இடத்துல. நேற்று நைட்ல இருந்து இதுக்கு வேலை போயிட்டு இருக்கு. சரியா வீட்டுல எல்லா வேலையும் பண்ணி கொடுக்குறேன், நான் சொல்றதை மட்டும் கேளுங்கோ. அப்புறம் காலைல விழுந்துலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ஆமா அதை போடணும்னு நினைச்சேன் போஸ்ட், அதே மறந்து போச்சு. நான் காலெல்லாம் விழுந்து ப்ராக்டிஸ் பண்ணாரு தெரியுமா? கனியாக்கா காலில் விழுந்து இப்போ சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நான் உடனே டக்குன்னு போய் விளக்க பார்ப்பேன். அப்படியே யாரும் கேட்கல அப்படின்னா காலையிலே விழுந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் செஷன் வேறு பண்ணார் தலைவர். நான் பார்வதி காலையிலே விழுந்து கூட நான் வந்து அவளை வந்து ஓகே பண்றேன். அதே தான் சொன்னான், அதைத்தான் பண்ணான். அங்க வந்து பண்ணியே காட்டினாரு. கனி காலில் விழுந்தே பண்ணி காட்டினாரு. இருங்க போஸ்ட் போடுறேன். நேற்று காலையிலே போடணும்னு நினைச்சேன், மறந்து போச்சேன். இவங்க பண்ற லட்சணத்துக்கு என்னடா போஸ்ட்னு போயிடுச்சு. கைஸ் ஆக்சுவலி சபரி வந்து ஃபைனல்ஸ்க்கு கொண்டு போறதுக்கு சேனல் ரொம்ப இது பண்றாங்க. ஸோ பட் இவர் பண்றதெல்லாம் பார்த்தா ஒரு ஆக்டிவிட்டிஸுமே சேனலுக்கு சப்போர்ட் சேனல் எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க சபரி பத்தி? ஆக்சுவலா சேனல் வந்து எனக்கு தெரிஞ்சு சபரியை ட்ரை பண்ணலங்க. சபரியை ஒரு மாதிரி டாப் 5 அதான் அந்த ஃபைனல்ஸ்க்கு தான் நான் சொல்றேன். வின்னர் மெட்டீரியலா இல்ல, இந்த டாப் 5க்குள்ள கொண்டு போறதுக்கு சேனல் எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்றாங்க. வீக்கெண்ட் சரி எல்லாமே. பட் இவர் பண்ற ஆக்டிவிட்டிஸ் பார்த்தா ஒரு இது கூட எதுவுமே தோணவே இல்லை. இன்னைக்கு எபிசோட்ல ரம்யா வந்து காம்படிட்டர் அப்படிங்கிறாரு. அவர் என்ன பேச வராருன்னு புரியல. அது பத்தின தாட்ஸ் என்ன? அதான் சொல்றேன், அது வந்து அவரோட காம்படிஷன். சரியா திஸ் நாட் த டைட்டில் வின்னர் காம்படிஷன் கேட்கல. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்னென்ன பண்றாரோ அதுக்கு காம்படிஷன் வந்து வீட்டில் இருக்கிற ஒரே ஆள் வந்து ரம்யா மட்டும்தான் அப்படின்றாரு. வேற யாருமே எனக்கு காம்படிஷனே கிடையாது இந்த வீட்டில். என் தங்கையே எனது காம்படிஷன். பட் அது வந்து ஃபர்ஸ்டா இருந்தது எனக்கு. பட் சேனல் புஷ் பண்றது பார்த்தா சபரிக்கு ஈக்குவல் காம்படிட்டர் மேல் கண்டஸ்டன்ஸ்ல சொல்லியிருக்கணும், இல்லை ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்ல வேற யாராவது ஸ்ட்ராங் பிளேயர் சொல்லியிருக்கணும். பட் ரம்யாவுமே எதுவுமே பண்றது இல்லை. எந்த விதத்துல ஒரு சொன்னாருன்னு ஒண்ணுமே புரியல.
இது முதல்ல அந்த ரூம்ல இருக்கிறவங்க யாருமே வந்து சபரி பேரை சொல்லவே இல்லை முதல்ல. அதுவே அவனுக்கு அசிங்கம் எக்ஸாக்ட்லி. முதல்ல. ட்ரூ. எப்பவுமே நல்லவான வேஷமே போட்டா இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. சேனல் ஃபைனல் கொண்டு போவாங்களான்னு தெரியல. அட் லாஸ்ட் இவர் பண்ற ஆக்டிவிட்டீஸ்ல எவ்வளவு புஷ் பண்ணாலும் வரல, இவன் எதுக்கு நமக்கு அப்படின்ட்டு அதை டிராப் பண்ணாலும் பண்ணலாம் not a single கடைசியில. person took his name that shows what he's done. புரியுதா? இப்ப வந்து ரம்யா ஒண்ணும் பண்ணல, நம்ம ஒண்ணும் பண்ணல சொல்றோம். இங்க சபரியும் ஒண்ணும் பண்ணலன்றத அங்க காட்டுறாங்க. அட்லீஸ்ட் ரம்யா பேரை வந்து சபரின்னு வந்து சொல்றான். அந்த ரம்யா கூட சபரி பேரை சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? No one is giving a damn about this person. பிரஜனியமே யாரும் சொல்லல. இருங்க தெரியல. அது சாம் இருக்கீங்களா? ஓகே, நாட் ஷூர். இல்ல அவர் வந்தோடனே கேட்போம். அவர் லைவ் பார்த்தார் சாம் அதுல அந்த ஃபுல் டாஸ்க். சோ மேபி பிரஜின் யாரு பேரை சொன்னாருன்னு காட்டல. அப்புறம் அது மாதிரி சபரிய காட்டல. என்ன நடக்குதுங்க? அதாவது பிக் பாஸ் ஒரு நாள் சபரிய திட்டிட்டு விஜேஎஸ் வந்துட்டு அன்புள்ள சபரின்ட்டு வந்தாரு. அப்புறம் கனி வந்து இன்னைக்கு என்னமோ கனிக்கும் விக்கல்ஸ் விக்ரமுக்கும் வன்ம கடவுன் தாங்க. அவங்க 2 பேருக்கு இங்க புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து இருக்கிறதுல என்னங்க விஜய் டிவிக்கு தெரியாதாங்க அவங்கள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா அனுப்பியிருக்காங்கன்னு. இவங்க என்னமோ அதை அவ்வளவு வன்மத்தை கக்குறான்னு சொல்லி இப்ப ரீசெண்டா கூட நான் அன்சீன் பார்த்துட்டு தான் நான் ஸ்பேஸ் வந்தேன். அப்ப கூட கனி வந்து சொல்லிட்டு இருக்கு விக்கல்ஸ்ட வந்து இந்த மாதிரி இது யாரு கமருதீன்லாம் யாருங்க ஃபேன் இருப்பான்னு. ஏமா கனி நீயே நேத்து ஹாட் சீட்ல உட்கார்ந்து இருக்கிற, நீ எல்லாம் பேசலாமான்ற மாதிரி இருக்கு. என்னங்க ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா இருக்கு. கனி வெளியே போக வேண்டியது, திவாகரை மாத்தி அமிச்சாங்க. இந்நேரம் வெளியே இருந்து ஷோவை பார்க்க வேண்டியது, ஜஸ்ட் மிஸ். ஐயோ இன்னைக்கு வந்து அவங்க ரொம்ப அதை விட பிக் பாஸ் பண்றது இன்னும் சகிச்சுக்க முடியல. கனி லவ்வா ஹவ்வான்றாரு, விக்கின்றாரு. அதாவது ஒரு மாதிரி கனி சபரி விக்கல்ஸ் தான் கொஞ்சம் ப்ரமோட் பண்ற மாதிரி எனக்கு தெரிஞ்சு கொண்டு வர்ற மாதிரி தெரியலங்க. இவங்க 3 பேரு பிரஜினை வந்து அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்கேஸ் ஒருவேளை அனுப்புனா கூட சாண்ட்ராவோட கேம் நல்லா இருக்கும். ஆனா அவங்க 2 பேரும் அப்படி என்ன ஹார்ம்ஃபுல்லா பண்ணாங்கன்றது தெரியல. அதுங்க பாட்டுக்கு தானே பேசிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலி விக்ரம் வந்துட்டு அந்த மொமெண்ட் அது ஆக்சுவலா என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த பிளே பண்ணிட்டு இருக்கும்போது ஒன் டைம் சாண்ட்ரா வந்துட்டு மூக்க போய் இது பண்ணிடுவாங்க. அது வந்து கியூட்டா தான் எனக்கு தெரிஞ்சது. ரொம்ப வந்து அக்வர்டா தெரியல, அழகா இருந்ததுங்க. ஐயோ அதை பாக்குறப்போ நமக்கே ஒரு செகண்ட் அவ்வளோ ஒரு பிளஷ். அந்த மொமெண்ட் வந்து விக்ரம் வந்துட்டு ரொம்ப அக்வர்டா ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்கா பேசிட்டு இருந்தாங்க. யார்கிட்டயும் வியானா கிட்டயும் இதே விக்கல்ஸ் பக்கத்துல உட்கார வச்சுட்டு கானா வினோத் கன்றாவியா என்னென்னமோ பக்கத்துல அரோராவ பண்றாரு. அதெல்லாம் விக்கல்ஸ் இது அவ்வளவு கியூட் மொமெண்ட்டுங்க. அதுவே ஷை ஆயிடுச்சு. பிரஜினே ஷை ஆயிட்டாரு. அன்எக்ஸ்பெக்டட் தான். இது வந்து அவ்வளவு வன்மம் வைக்கிறாள். ஐயோ விக்கல்ஸோட ஒரிஜினல் நேச்சரை உண்மையிலே டேர் பண்ணது பாரு தாங்க. பாருவுக்கு இதுக்கு கிரேட் அப்ளாஸ். இப்ப வந்து பார்வை விட ஜாஸ்தி நமக்கு வந்து கோவம்லாம் வந்து யாரு விக்கல்ஸ் மேல. கனிய பார்த்தாலே இரிட்டேட் ஆகுதுங்க. ஃபுல்லா ஃப்ளட்ஜ்ல இருக்காங்க கனி அண்ட் விக்ரம் 2 பேருமே. இப்ப ஒரு வெஞ்சன்ஸ் மோட்ல இப்ப 2 பேரும் digest this. Okay, they are not able to digest this. எக்ஸாக்ட்லி. அது கூட பரவாயில்ல. வாங்கின அடி அந்த மாதிரி அவரு பிரஜின் சாண்ட்ரான்றாரு. ரசிகன் வாங்கின அடி அந்த மாதிரி 2 பேருமே பெரிய அடியா. 2 பேருக்குமே காமன் டார்கெட் வந்து சாண்ட்ரா. விக்ரம் ஹர்ட் ஆனது அந்த குறும்படம் அந்த விஷயத்துல, கனி ஹர்ட் ஆனது இந்த வீக்கெண்ட்ல நடந்த அந்த ஜட்ஜ் இஷ்யூல. சோ 2 பேரோட காமன் டார்கெட் வந்து சாண்ட்ராவா இருக்கும். வச்சு முடிச்சிட்டாங்க. ரசிகன் ஏன் சாண்ட்ரா மேல கோவமா இருப்பாங்களா? இல்ல சாண்ட்ரா மேல ஏன் கோவமா வராங்களா? சாண்ட்ராவால தான் இவங்க 2 பேரும் செம்ம அடி வாங்கினாங்க. பார்வதினால கூட இவங்க அடி வாங்கல. இல்லங்க, அதான் நீங்க போஸ்டே போட்டிருந்தேன் உங்களுக்கு வந்து he fully broke down as a manager. அந்த வீக்கெண்ட் வந்து அந்த குறும்படம் காட்டினதுக்கு அப்புறம் you should have seen that guy's face. நெக்ஸ்ட் டே மொத்தமா ஷேவ் பண்ணிட்டு அப்படியே பெரிய மாதிரி ரவுடி சார் மாதிரி பெருசா கத்திட்டு வந்தாரு. அவங்க வந்து அங்க பிரேக் பண்ணது வந்து சாண்ட்ரா பிரேக்
பாரு பிரேக் பண்ணாலும் அதுக்கு வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சாண்ட்ரா தான். சாண்ட்ரா லிட்டரலி ப்ரோக் இஸ் ஹோல் ஃபேஸ். நீ என்னன்னா பண்ணிக்கோ, இதான் இவ்வளவுதான் நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பாருக்குள்ள ட்ரிகர் பண்ணி அதை மொத்தமா எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அப்படின்ற போது அந்த இனிஷியல் அந்த காண்டு வந்து இட் இஸ் ஆன் திஸ் கேர்ள். ஒழுங்கா கரெக்ட் டாஸ்க தான். விளையாட தெரியல விக்கல்ஸ்க்கு. இதுல வேற அவர் ரொம்ப ஓவரா வேற பேசுறாரு. அத புரிஞ்சுக்க தெரியாம இல்லங்க டாஸ்க ஒழுங்கா அவருக்குன்னு ஒரு இல்ல அதாவது இவங்களுக்கு சாண்ட்ராவும் விக்ரமும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறது, இப்ப சாண்ட்ராவும் பிரஜினும் பேசுறது இவ்வளவு காண்டா இருக்குது. சுபிக்ஷா இல்ல அந்த ஒரு டீம் அவருக்கு வச்சிருக்கிறாரு வியானாவா, அவங்க இல்லைன்னா அவருக்கு ஒண்ணும் இல்ல, யாராவது ஒருத்தர் பொறணி சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த கனி வந்து இந்த அம்மா என்னமோ நேத்து சபரிய சொன்னதுல இருந்து இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் அமித்து இப்படி ஒரு குரூப்பை சேர்த்துட்டு தெரியுது. என்னமோ யாரு யார்கிட்டையும் பேசாத மாதிரி அதுங்களுக்கு அவ்வளவு புகைச்சல். இல்ல அது இல்லாம விக்ரம் ஒண்ணு சொன்னாரு பாத்தீங்களா, 19 வருஷம் என் ஒய்ஃப் போட்டோ கூட என்னால இங்க பார்க்க முடியலங்க அப்படின்னு சொல்ல. அப்ப வந்தவன் எல்லாம் நான் ஒய்ஃப் போட்டோ பாத்துனாதான் உள்ள உட்காந்து எனக்கு ஒரே சிரிப்பா இருக்கு இதெல்லாம். இல்லைங்க அவனுக்கு இல்ல உண்மையில அவங்களுக்கு வந்து அந்த அவங்க கியூட்டா பாக்குறதுக்கு அழகா இருக்கிறது, அவங்க இவ்வளவுக்கும் எதையுமே ஓவர் டூ எல்லாம் பண்ணவே இல்லைங்க. ரொம்ப உட்கார்ந்து பேசி இருந்தா கூட தள்ளி தள்ளி தான் உட்கார்ந்து பேசிக்கிறாங்க. ரொம்ப அப்படியே அவங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசினா கூட பாக்குறதுக்கு ரொம்ப அப்பியரன்ஸா அந்த பாக்குறதுக்கு ரொம்ப அழகா தாங்க இருக்கு. இவங்களுக்கு உண்மையிலே வைத்தறிச்சல் தான். வேணா ஒண்ணு பண்ணிடுங்க, விக்கல்ஸோட ப்ரோ ஒய்ஃப் ஆனா உள்ள ஸ்பீக்கர் அமைச்சிருங்க கொடுத்துருக்கேன் ஒயிட் கார்டுல. விக்கல்ஸோட ஒய்ஃப் ஆனா ஒயிட் கார்டுல உள்ள அனுப்ப சொல்லுங்க, அவரும் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த வீக் எப்படியாவது கனிய வெளியில அமிச்சிடுங்க. ஐயோ முடியல அந்த அம்மாவை பாக்குறதுக்கு. ப்ரோ வாங்க. ஹாய். இல்லங்க கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். அவங்க வன்மத்தை கொட்ட கொட்ட உள்ளதான் வச்சிருப்பானுங்க, எடுக்க மாட்டாங்க. இமாத் ப்ரோ இதுல போயிட்டாரு. இல்லையே அதான் தெரியல. கேட்கலன்னு நினைக்கிறேன். ஹாய் ப்ரோ. வருவார். சரி ஓகே அடுத்து. ஹாய் 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 ஹாய். ஹாய் ப்ரோ. கேக்குதா? கேக்குது ப்ரோ. எப்படி ப்ரோ வணக்கம். பாத்தீங்களா 1 hour இன்னைக்கு சூப்பரா இருந்துச்சா? வணக்கம் வணக்கம் இமாது ப்ரோ வணக்கம். பிக் பாஸ் ஹிஸ்டரியிலேயே எத்தனையோ நாள் பர்சனலாம் பிஸியாக இருந்திருக்கேன். அப்போ ப்ரோமோவாவது பார்த்துருவேன். இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டே. எந்த ப்ரோமோவும் பார்க்கல ஆன் டைமில். சூப்பர். அதுக்கப்புறம் லேட்டாக ஈவினிங் 7 o'clock தான் 3 ப்ரோமோவும் பார்த்தேன். எபிசோடு எப்போ பார்த்தேன் அப்படின்னா எபிசோட் டிவியில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் போட்டு பார்த்தேன் நான் தமிழ் தூளில். ஸோ இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வேற லெவலில் இருந்துச்சு எபிசோடு. சரி நீங்களாம் அப்படி என்ன பேசுறீங்கன்னு பார்த்து சரி நீங்களாம் ஒரு மாதிரியா பார்த்துருப்பீங்களா, அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, அப்படி என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கலான்ட்டு வந்தேன். ஒரே ஒரு விஷயம் பாராட்டணும் அப்படின்னா இந்த நாமினேஷன் ப்ராசஸை கொஞ்சம் பாராட்டலாம். கொஞ்சம் வித்தியாசமா எடுத்திருக்காங்க. மலையாளத்துல இருந்து எடுத்தாமே மத்ரோ இப்பதான் அதான் சொன்னாரு. சரி அது மலையாளமோ ஏதோ ஒன்று ப்ரோ, ஆனால் மேக்கர்ஸ் ஒன்று தானே, எண்டமல் தானே. ஸோ வந்துச்சு, நமக்கு அது வித்தியாசமா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு, அது மட்டும் தான் நல்லா இருந்துச்சு. இமாத் ப்ரோ வெல்கம் டு ரம்யா ஜார்னி. ஓ எனக்கே வெல்கமா? என் தலைவனை பாத்தீங்களா ப்ரோ? சபரி மை ஒன்லி காம்படிஷன் இஸ் ரம்யா. நான் சொன்ன ஸ்கிரிப்ட் தான். தலைவன் லெஃப்ட் எடுக்கிறான், ரம்யா ரைட்ல எடுக்கிறான். அதெல்லாம் வரலையே 1 எபிசோட்ல. அது வராது, அது எப்படி வரும்? சரி அதெல்லாம் வந்தா அவனுக்கு அசிங்கம். இமாத் ப்ரோ எனக்கு ஒரு டவுட். வின்னர் ரன்னருக்கு வந்து இந்த சைடு சபரி இந்த சைடு ரம்யா இருந்தாங்கன்னா யாரு ப்ரோ கைதுப்பாங்க? அந்த இடத்துல அவர் தங்கச்சிலாம் பார்க்க மாட்டார். அவர் அமௌண்ட் முக்கியம்ன்றாரு. டைட்டில் முக்கியம்ல, கப்பு முக்கியம். பிகிலு பாப்போம். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு காம்படிஷன் சொன்னது ஒருத்தவங்க சபரி வேற சொல்ல சரியா. அவர் வந்து அங்க உட்காந்து நைட் உட்காந்து அழுவாருன்னு நினைக்கிறேன். யாருமே என்ன காம்படிஷனா பாக்கலையா அப்படின்ட்டு. ஏன்னா இவரு சாரி பிபி ரொம்ப இன்னைக்கு ஃபன் பண்ணிருப்பாரு போல இருக்கு. 1 hour எபிசோட்ல கொஞ்சம் வந்துச்சு. ஒண்ணுமே பண்ணல ப்ரோ. காலைல 1 மணி நேரம் உட்காந்துட்டு இவங்க உட்காந்து ஏதோ பண்ணிட்டு சொல்லிட்டு பிபி உள்ள வந்து அவர் கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காரு. இன்னைக்கு எஃப்ஜேக்கு ஒரு அடிச்சாரு பாருங்க ஒரு கவுண்டர், செதறிட்டேன். ஏன் அமுச்சு வைக்கிறேன் பாருங்க. அவனுக்கு வந்து அவரு கிண்டல் பண்றாருன்றதே ஒரு 2 செகண்ட் கேப் விட்டு தான் தெரியுது அவனுக்கு. அவன் தேங்க்யூன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பேசிக்கிட்டு இருக்கான். உங்களை அமுச்சு வைக்கிறேன் பாருங்க, அதை டிஎம் பண்றேன்.
3 மணி நேரம் பேசுறாங்க மனசாட்சியே இல்லாம. ஒரு டீம் பிரிக்கிறதுக்கு கேப்டன் ஆயிட்டு 11:30 மணிக்கு ஆரம்பிச்சு 2:30 வரைக்கும் பேசுறான். பாத்துக்கிட்டே எப்போதான்டா முடிப்ப நீ அப்படின்ட்டு. இமாஜ் ப்ரோ அந்த 3 மணி நேரம் ஒரு 3 செகண்ட் கூட 1 ஹவர் ஃபார்முல காட்டல. 1 ஹவர் எபிசோட்ல காட்டல. ஆமா வரலையே, எதுவுமே வரலையே. டீம் முடிஞ்சு இந்தாங்க டீம் அப்படின்னு முடிச்சு விட்டாங்க, அவ்வளவுதான். நீ புடுங்கினது பூரா தேவையில்லாத ஆணிட்டாங்களோ. அவ்வளவுதான். 3 மணி நேரம் பேசினா எவன் போடுவான்? டேய் உனக்கு வர்றது 1 ஹவர் கட்டு, நீ ஷார்ட்